வெல்கம் டு மேத்தோஃபோபியா. இன்றைக்கி நம்ம டிவிசிபிலிட்டியில் தியரம் 18 பார்க்க போகிறோம். தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஃப் ஜிசிடி ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு டி, தேர் எக்ஸிஸ்ட் இன்டீஜர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் சச் தட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபின்ற நம்பர்ஸ்க்கு ஜிசிடி வந்துட்டு டின்னு இருந்ததுன்னா தென் நமக்கு ரெண்டு இன்டீஜர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸிஸ்ட் ஆகும் சச் தட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு டின்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், கிவன் வந்துட்டு ஜிசிடி ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு டி. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன கன்சிடர் பண்ணிக்க போகிறேன்னா, ஏஎக்ஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு டி mod பி. இந்த கான்க்ருவன்ஸ் ரிலேஷனை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். தென் நம்ம ஆல்ரெடி தியரம் 16 என்ன பார்த்துருக்கோம், ஏஎக்ஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு பி mod m if and only if d divides b. So the ax congruent to b mod m has solutions if and only if d divides b ன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே நான் ஃபர்ஸ்ட் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா, ax congruent to d mod b has solutions. ஸோ எனக்கு இப்போ சொல்யூஷன்ஸ் இருக்குன்னா நான் நெக்ஸ்ட்டு அதை எப்படி எழுதிக்கலான்னா, டி டிவைட்ஸ் பியை இங்கே வந்துட்டு விச் இம்ப்ளைஸ் இங்கே இருக்க கான்ஃபரன்ஸ் படி பி டிவைட்ஸ் ஏஎக்ஸ் மைனஸ் டி. ஸோ விச் ஆல்சோ இம்ப்ளைஸ் பி டிவைட்ஸ் டி மைனஸ் ஏஎக்ஸ். ஏன்னா ரெண்டுமே நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் அது கரெக்ட் தான். ஸோ தேர்ஃபோர் தேர் எக்ஸிஸ்ட் ஒய் such that d minus ax is equal to by. ஸோ இந்த b divides d minus ax நான் ஒரு இன்டீஜர் y கன்சிடர் பண்ணுறேன் such that அதை நான் வந்துட்டு இந்த மாதிரி இதை ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். d minus ax is equal to by. ஸோ இதை நம்ம அடுத்து சால்வ் பண்ணி எழுதலாம். எப்படி பண்ணால் இந்த மைனஸ் ஏஎக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ப்ளஸ் ஏஎக்ஸ் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி இஃப் a and b has GCD D, then there exists integers x and y such that ax plus by equal to d ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டோம். Thank you.